இடத்துல பார்த்தீங்களா குதிரைக்கு சாப்பாடு கொடுத்து கொண்டு இருக்கிறாங்களா, ஒரு இலை ஒன்று கொடுத்து கொண்டு இருக்கிற அந்த சின்ன தம்பியோட. இன்னும் ஒரு பிரச்சனை என்றால், இன்னும் ஒரு கொடியனோட வந்திருந்தா எல்லா விளையாட்டையும் விளையாடி, அதாவது இன்னும் ஒரு ஆளோட வந்திருந்தால் நல்ல ஃபன்னாக கதைச்சு கொண்டு போயிருக்கலாம். பலாப்பழத்தை பார்த்தீங்களா இன்னொரு சின்ன காய்ச்சிருக்கேன். இந்த அதாவது ஒரு கேவலமான ஒரு விஷயம் உண்டு. அந்த அண்ணன் எனக்கு சொல்லிவிட்டார், தம்பி ஒன்றில் சின்னாக்கள் சேர்ந்து ஓடணும், இல்லாட்டி உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டி அங்கே உண்டா. அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னா சிங்கிள் டிரைவ் போயிடாதுன்னு, சிங்கிள் டிரைவ் பேலன்ஸ் இல்லையாமல் அந்த போட்டில் ஒரு பக்கம் சாஞ்சிடுமெண்டா. அது சொன்னார் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டை போய் கூட்டிங்க ஆகணும். நான் சொன்னேன் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை ப்ரோ சொன்னேன். பாருங்க அந்த இடத்துல சின்னாக்கள் வந்து போட் ஓடிக்கொண்டிருக்கணும். அப்படித்தான் போட் ஓடினாங்க. நாங்களும் முதல் வரைக்கும் இப்போ வந்து தனியாக வந்திருக்கிறேன், பார்ப்போம் ஓட முடியுமெண்டா சிலது ஓடுவேன், இல்லையண்டா விடுவோம். எல்லா மரத்துக்களையும் பார்த்தீங்கன்னா ஆட்கள் இருக்கணும், அதான் உண்மையிலேயே காட்ட முடியுது. இல்லை அது இந்த பார்க்குக்குள்ளே பார்த்தீங்களா நிறைய ஐஸ்கிரீம் மேன்ஸ் வந்து நிற்கிறது. நான் வந்து இப்போ பார்க்குக்குள்ளே போவோம். இது வந்து பார்க்கின்ற முடிகிற இடமா, அந்த என்ட்ரன்ஸ் வந்து உள்ள அங்காள் சைட். இந்த மரங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய லவ்வர்ஸ் இருக்கணும், அதான் பெரிய ஷையாக இருக்குது. ஒரு வீடியோ தூக்கி கொண்டு போகிறது பார்ப்போம். இதோட வீடியோ கட் பண்ணி விட்டு நான் அதிலேயே போய் எடுக்கிறேன். வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கொழும்பில் விக்ரமகாதேவி பார்க்குன்னு சொல்லி, அதாவது இது வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ் கூட வர பார்க் தான். இன்றைக்கு நான் வந்த நாள் தெரியல, சிங்கள மக்களுக்கான விளையாட்டு போட்டிகள் நடந்துகிட்டு, அதைத்தான் இன்றைக்கி உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோவாக காட்ட போகிறேன். அதையும் பார்க் மற்றது பார்க் வந்து எப்படி இருக்குன்றது தான் விளையாட்டாக காணொலியாக இருக்க போது. அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கள்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. இந்த இதில் இருக்கிற மெழுகுகளை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் லவ்வர்ஸ் வந்து அதாவது இருக்கிறதுக்காக செட்டப்புகள்லாம் நிறைய. அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ பார்க்குக்குள்ளே போவோம். அதாவது சாரி, ஒரு அக்கா ஒரு ஆள் பார்த்து சிரிச்சு கொண்டு வரான், நான் தனியாக காய்க்கிறத. சரி ஓகே, அதாவது வந்து கொழும்புலேயே வந்து விக்ரமகாதேவி பார்க் வந்து ஃபேமஸான பார்க்குன்னு தான் நினைக்கிறேன். நிறைய லவ்வர்ஸ் அறிவினா மற்ற விளையாட்டுகள் நிறைய அதிகமாக இருக்குது. மறக்காமல் இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கள்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து உண்மையிலேயே நினச்சது விளையாட்டு தான் நடக்குதாக மாட்டேன் சிங்கள மக்களுக்கான. அங்கே பார்த்தீங்கன்னா புது வருஷ கொடுப்பனவுகள் நடந்துருக்கு. அதாவது அந்த புது வருஷம் வருது தானே இப்போ தான், அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த 10,000 5,000 மட்டும் கொடுப்பனவுகள் நடந்துருக்கு. நான் உண்மையிலேயே விளையாட்டை நினச்சி கொண்டு வந்தது அது கொடுப்பனவுகள். இந்த ஒரு பவுச்சர் மாதிரி ஒன்று எல்லோரும் கையில் வச்சுருக்கணும், அதை வந்து உள்ளே கொடுத்துட்டு காசு வாங்குறதுக்கு போல். இந்த நான் வந்து இப்போ பார்க்குக்கு உள்ளே போவோம். இது வந்து பார்க்கின்ற முடிகிற இடமா, அந்த என்ட்ரன்ஸ் வந்து உள்ள அங்காள் சைட். பார்க்கில் ஒரு நல்ல ஒரு இடம் ஒன்று இருந்தது. இந்த பார்க்கில் வந்து ஒரு நல்ல ஒரு இடம் ஒன்று இருந்தது, போட் ரைடு பண்ணுறது, அதாவது அந்த தண்ணிக்குள்ளே போட்டு ஓடுறது. அது காண இல்லை இப்போ பார்ப்போம். அதை தான் தேடி திடீரும் பார்ப்போம். கண்டா நான் அதை ஒரு ட்ரை பண்ணி காட்டுறேன் உங்களை. மரங்களுக்கு கீழே சோடியாக இருக்கு, நம்ம வீடியோ கொண்டு தெரியவும் பயமாக இருக்குது. இந்த இடத்துல பாருங்க நிறைய பள்ளிக்கூட பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு டூர் மாதிரி சும்மா சின்ன டூர் மாதிரி வந்திருக்கணும் போல். சில இடங்களில் பள்ளிக்கூட யூனிஃபார்மோட காணக்கூடிய மாதிரி எல்லாமே சிங்கள மக்கள்ன்றபடியாக எனக்கு என்ன சொல்கிற அந்த கதைக்கிறதுக்கு ஒரு வெக்கம் இல்லாமல் கட்சி தமிழாக்கள்ன்றா வந்து நாங்கள் கதைக்கிறக்கு இப்போ அந்த சைட் தான் போகணும்னு நினைக்கிறேன். அதாவது அங்காள் சைட்டில் தான் அந்த தண்ணியில் விளையாடுற விளையாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒருக்கா ரைவன் நான் 2 பேர் சேர்ந்து ரைவன் நாங்கள் நல்லா இருக்கும் விளையாடவே. ஐயோ, எல்லா மரத்துக்களையும் பார்த்தீங்கன்னா ஆட்கள் இருக்கணும், அதான் உண்மையிலேயே காட்ட முடியுது. இல்லை
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பள்ளிக்கூட பிள்ளைகள் வந்து டூருக்குக்கா, அதாவது டூர் பார்க்குற மாதிரி நம்மளை வந்திருக்கணும். அப்போ அதுலேயும் போய் பள்ளிக்கூட பிள்ளைகளை காட்டுறது சரியோன்னு தெரியல, வேண்டாம். நாங்கள் வந்து போட் ரைடு எத்தனை பேர் பண்ணினோம்ட்டு அப்போ வந்தால் அவடத்துலாம் பார்த்தீங்கன்னா போட் ரைடு நடந்து கொண்டிருக்கு. நாங்கள் இப்போ சரியாக அந்த போட் ரைடு பண்ணுற இடத்துக்கு தான் போய் கொண்டிருக்கிறேன். அங்காள் சைட்டில் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து அங்கால மாறி போயிட்டேன். முதலாவது இந்த மரங்களுக்குள்ள பார்த்திங்கன்னா நிறைய லவ்வர்ஸ் இருக்கணும். அதான் பெரிய ஷையாக இருக்குது. ஒரு வீடியோ தூக்கி கொண்டு போகிறது பார்ப்போம். இதோட வீடியோ கட் பண்ணி கூட நான் அதிலேயே போய் எடுக்கிறேன். அப்போ இனி அந்த போட் ஓடுறதுக்கு போய் கொண்டிருக்கிறேன். என்ன மாதிரின்னு பார்த்துட்டு தான் ஓடலாமோ இல்லையோன்ற முடிவு இருக்கும். இது வந்து உண்மையாக சூப்பர் பிளேஸ் ஒன்று தெரியுமா. Okay. Single drive no balance. அதாவது ஒரு கேவலமான ஒரு விஷயம் உண்டு. அதான் எனக்கு சொல்லிவிட்டார். தம்பி ஒன்றில் சின்னாக்கள் சேர்ந்து ஓடணும், இல்லாட்டி உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டி அங்கே உண்டார். அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னா சிங்கிள் டிரைவ் போயிடாது ஒன்று. சிங்கிள் டிரைவ் பேலன்ஸ் இல்லையாமல் அந்த போட்டில் ஒரு பக்கம் சாஞ்சிடுமெண்டேன். அது சொன்னார் கூட கேர்ள் ஃப்ரெண்டை போய் கூட்டிங்க ஆகணும். நான் சொன்னேன் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை ப்ரோ என்று சொன்னேன். பார்ப்போம். அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஓடிக்கொண்டிருக்கேன். இந்த பார்த்தீங்கன்னா அந்த சின்னாக்கள் போட்டை எடுத்துட்டு திருப்ப முடியாமல் திருப்பி கொண்டிருக்கிறேன் பாருங்கள். வந்தா ஒரு சின்ன இடம் தான், ஆனால் நல்ல அழகான இடம் தெரியுமா. அந்த உங்களுக்கு வீடியோவில் பார்க்க எப்படி இருக்கும் தெரியா, சூப்பர் இடம் உண்டு. என்ன ஒரு ஆள் பேலன்ஸுக்கு தேவை, அதுதான் ஒரு மெயின் பிரச்சனை. பலாப்பழத்தை பார்த்தீங்களா, இன்னொரு சின்ன காய்ச்சிருக்கேன். இந்த நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல ஏதோ விளையாட்டு ஒன்று நடக்க போதும் நினைக்கிறேன் புது வருஷத்துக்கு. அதுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. இந்த ஐயோ அங்கால பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கான விளையாட்டுகள் நடக்குது. அந்த ரெயின் ஓடுறது, மற்றது கார் ஓடுறது, அப்படி சின்னாக்களுக்கான விளையாட்டுகள் நடந்து கொண்டிருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன செய்வோம்ன்ற அடுத்தது அந்த இடத்துல வேறுங்க குதிரை ஒன்று நிற்கிந்த. இன்னும் ஒரு பிரச்சனைன்றா, இன்னும் ஒரு பொடியனோட வந்திருந்தா எல்லா விளையாட்டையும் விளையாடி, அதாவது இன்னும் ஒரு ஆளோட வந்திருந்தால் நல்ல ஃபன்னாக கதைச்சி கொண்டு போயிருக்கலாம். தனியாகவே தெரிகிறதுல பார்த்தீங்கன்னா கதையும் பெறுது இல்லை. அதை விட 4-5 வீடியோ ஒரு நாள்லேயே எடுத்தாச்சு. அது வேறு ஒரு பக்கம் டயர்டாக இருக்கும். பாப்போம். இடத்துல பார்த்தீங்களா குதிரைக்கு சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கீங்களா, ஒரு இலையை ஒன்று கொடுத்து கொண்டு இருக்குது அந்த சின்ன தம்பி ஒரு ஆள்.
இதெல்லாம் நிறைய ஐஸ்கிரீம் வண்டிகள் இன்றைக்கி நான் நினைக்கிறேன் விட்டுட்டு நம்ம இன்றைக்கு வந்து ஸ்பெஷலான டே இல்லை போல், அதால் நிப்பாட்டிட்டு நான் வந்து நினைக்கிறேன்.